ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழப்பம் இருக்குது. அதை தெளிவுபடுத்துவதிலையும் சரி, ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது நான் என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ டாக்குமெண்ட்காக ஃபுல்லாக போட்டு வச்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு தயாராகிறப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கு நான் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கணும், அது எந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமிக் சார்பில் நீங்கள் நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபுல் ஸ்கோரை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுக்கங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதி 25,000 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் நீங்கள் சலுகையும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட்டு, நம்ம கிளாஸு எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்குமே பொருந்தும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் 7.5 இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட முயற்சியை சரியான விஷயத்தில், நான் ஒரு பிகினர், எனக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் மட்டும் தேவைப்படும் அப்படின்னா நம்ம அகாடமியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், தனிப்பட்ட ரீதியில் மார்க் வர வைக்கிறோம், தனிப்பட்ட ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான டவுட் சால்விங் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராமிசிங் ரிசல்ட்டை எதிர்நோக்கி இந்த பேட்ச் இருக்க போகுது. ரைட், நீங்கள் இந்த ஷெடியூலை பாருங்கள். அந்த ஷெடியூலை பார்த்தாலே உங்களுக்கு ப்ராமிசிங்காக இருக்கும். மார்னிங் 5:30க்கு ஆரம்பிக்கக்கூடிய நம்ம ஷெடியூல் ஈவினிங் 10 o'clock வரைக்கும் வந்து கைடன்ஸில் தான் இருக்க போகுது. இன்பிட்வீனில் உங்களுக்கு பிரேக் டைம், ப்ளே டைம் எல்லாமே இருந்தாலும் ஓவராலாக ஃபுல் டே பேக்கேஜாகவும் நீங்கள் அகாடமியோட தான் என்கேஜாக இருப்பீங்க. ஆஃப் டே தான் கிளாஸ் அண்டு நீங்கள் அதுக்கு மீது நீங்கள் தான் படிக்கணும் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களோட ரிசல்ட் எதிர்நோக்கி தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஷெடியூல் அவங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது போக நம்ம தினசரியும் ஈவினிங்கில் டெஸ்ட் நடத்துகிறோம், டிபிபி கொடுக்குறோம், அதை டிஸ்கஸும் பண்ணுறோம். ஒரு ஃபுல் பர்ஃபெக்டான ரிவிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட பேட்ச் தான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இந்த வருஷம் அமைய போகுது. முழு தேர்வும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதியில் நடக்கும். அப்படிங்கிறப்போ அதை டெஸ்ட் பேட்ச் ரூபமாக வெளியே இருக்க மாணவர்களும் வாங்கி பயன்பெறலாம். ஓகே, இப்போ வீடியோவோட மெயின் கண்டென்ட்டான நீட் யூஜி 2024க்கான கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றிக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸ் பார்த்துடலாம். த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி, ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் முதற்கொண்டு கவுன்சிலிங் வரைக்கும் எல்லாத்தையும் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆளுங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இஸ் ஆல் செட் டு கண்டக்ட் நீட் யூஜி கவுன்சிலிங் 2024. அப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, எல்லாமே தயார் நிலையில் இருக்குது, இனி கவுன்சிலிங் நடத்த வேண்டியது மட்டும்தான். ரைட், அக்கார்டிங் டு த அஃபிஷியல் வெப்சைட் இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் அடிப்படையில் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வில் பி கண்டக்டட் 4 rounds ஃப்ரம் த 3rd week of July. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டாக நடக்க போகுது. ஒரு ரவுண்டுக்கும் மினிமம் 20 நாட்களாக தேவைப்படும். போன வருஷத்தோட கருத்தை வச்சு சொன்னோம்னா அப்போ ஒரு 2 மாதம் கண்டிப்பாக இந்த 4 ரவுண்டையும் முடிச்சிருவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப் அண்ட் ஃபைனலாக ஸ்ட்ரே வைக்கன்னு சொல்லிட்டு இந்த 4 ரவுண்டையும் நமக்கு அழகாக கன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து 3rd week of July. போன வருஷமும் இதே டைமில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வருஷமும் 3rd week of Julyனா இப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த வாரம். அப்போ இன்றையோ இல்லை நாளையோ இதற்கான முழு தகவலையும் அஃபிஷியலாக நம்ம எதிர்பார்க்கலாம். However, the exam date of counseling is yet to be announced. இன்னுமே எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. இன்றையோ நாளையோ நம்ம எதிர்பார்க்கலாம். டுடே ஆர் டுமாரோ அஃபிஷியல் நியூஸ் நமக்கு வந்துடும். அதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க. It is expected to the counseling authorities will finalize the NEET 2024 counseling date and after finalization of seat matrix. இங்கே 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கான எக்ஸாக்ட் டேட் என்னென்ன கொடுக்கலாம், ஏன்னா எல்லா காலேஜுக்கும் அது கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அண்ட் சீட் மேட்ரிக்ஸ், ஏன்னா நிறைய யூஜி காலேஜ் வந்து நியூவாக அப்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கொடுக்குறதா இல்லையா அப்படிங்கிறத மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தானே நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணி தானே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ அதையும் இதை வந்து அவங்க கருத்தில் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த சின்ன லேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Once days are out, candidate will able to download NEET 2024 counseling schedule PDF along the information bulletin on official website. Once வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்த உடனே நம்ம சித் எஜுகேஷன் அகாடமிலையும் போடுவோம். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. The candidate are advised to keep checking the official website for the latest update.
ஸோ இப்போ கிடைக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் mcc.in.nic நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், முடிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இல்லையா ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அஃபிஷியல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சீதா எஜுகேஷன் அகாடமியோட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தயாராகிக்கங்க. எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கிறோம். ரைட், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஃபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2 கேட்டகரியாக நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில், அதாவது அகில இந்திய மருத்துவ இடஒதுக்கீடான 15%, இந்தியாவில் இருக்கக்கூடிய இதில் கொடுத்துருக்க காலேஜை தவிர்த்து மீது எல்லா காலேஜும் அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடியது, அதேமாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய 15%க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா மூலமாக தான் அப்ளை பண்ணணும். எம்சிசி ஆகட்டும், தமிழ்நாடு கூடிய கவர்மெண்ட் காலேஜெல்லாம் அதில் 15% சீட்டுக்கு நீங்கள் ஆல் இண்டியா மூலம் தான் அப்ளை பண்ணணும். அதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க அதிகமாக எடுப்பாங்க இவங்க கம்மியாக எடுப்பாங்கன்னு. எல்லோருமே அதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். பாஸ் மார்க், எலிஜிபிலிட்டி மார்க் என்னென்னு தெரியலனா அது அடுத்த வீடியோவில் நான் கொண்டு வரேன். ஸோ அவங்களாம் வந்து இந்த ஆல் இண்டியன் 50% அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் இப்போ அப்ளை பண்ணாலும், இல்லை எய்ம்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும், ஜிப்மர்க்கு அப்ளை பண்ணாலும், ஏஎஃப்எம்சி புனே காலேஜுக்கு அப்ளை பண்ணாலும், பிஹெச்யூக்கு அப்ளை பண்ணாலும், இஎஸ்ஐசி கோட்டாக்கு அப்ளை பண்ணாலும், ஏஎம்யூக்கு அப்ளை பண்ணாலும், டெல்லி யூனிவர்சிட்டி ஐபிக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ? ஜென்ரல் கேட்டகரி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் இதில் 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு நீங்கள் 1000 rupees ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் யாருக்குமே ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா 10,000 நமக்கு ஜென்ரல் யூஆர் கேட்டகரி கொடுக்குற மாதிரி இருக்கும். சார் இந்த 10,000 நான் பே பண்ணிடுறேன், எப்போ எனக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு ஒரு 2 months அப்புறமேட்டுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்களோ அது அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. எளிமையை நீங்கள் எதுலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கே ரீஃபண்ட் பண்ணிட போகிறாங்க. அது ப்ராப்ளம் இல்லை. அப்போது எது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரவுண்ட் 1 நீங்கள் சீட்டு வாங்கிட்டீங்க, பட் நீங்கள் ஜாயின் பண்ணல, ப்ராப்ளம் இல்லை, உங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ரவுண்டு 2 வருது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் ஃபில் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருது. அப்போ நீங்கள் போகலை அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டியாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரே வேக்கன்சி இருக்கும். ஸ்ட்ரே வேக்கன்சிலையும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நீங்கள் போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுவுமே உங்களுக்கு பெனால்ட்டியாக தான் போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். எப்போ அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி, செக்யூரிட்டி டெபாசிட் பெனால்ட்டின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன், அதில் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லிட்டோம். சில விஷயங்கள் செய்ய நீங்கள் தவறுனீங்கன்னா, தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் பெனால்ட்டி தான் போகும். ஆர்எல்ஸ் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாமே சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இது எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்தது எல்லா கேட்டகரிக்கும் எல்லா பிரிவிலும் நீங்கள் கவுன்சில் அப்ளை பண்ணுறதுக்கு பொருந்தும். சரி, இப்போ ஓபிசி கேட்டகரி ஆல் இண்டியன் 50% அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபீஸ் 500 rupees தான். செக்யூரிட்டி டெபாசிட் ஈவன் நீங்கள் 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எஸ்சிக்கு 500, எஸ்டிக்கு 500, எஸ்சிஐக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 500 தான். இதில் எந்த ஒரு கேட்டகரி டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சார் இதில் ஓபிசி அப்படிங்கிறது யாருன்னு தெரியலனா, பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட், பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட், டிஎன்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஓபிசி கேட்டகரியில் தான் வருவாங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்ளை பண்ணி வச்சிருக்கணும். எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி டெபாசிட் ஆர் ரீஃபண்டபிள் அமௌண்ட்னு பார்த்தா 5,000. இந்த 5,000 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, பட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா 50%ல் நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் நான் என்ன சார் பண்ணட்டும், ஆல் இண்டியா கோட்டாவில் நான் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஐ எல்லோருமே 5,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் காமனாக கட்டணும். இல்லை எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கிடையாது. ஏன்னா நீங்கள் டீம்டு தனியாக அப்ளை பண்ணுவீங்க, ஆல் இண்டியன் 50%க்கு தனியாக அப்ளை பண்ணுவீங்க. ஸோ டீம்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ 5,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இது ரீஃபண்டபிள் கிடையாது. கட்டினீங்கன்னா தர மாட்டாங்க. மேலேயுமே இந்த 1,000 ஆகட்டும், மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண 500 ரீஃபண்ட் கிடையாது. செக்யூரிட்டி டெபாசிட் எல்லோருமே காமனாக 2 lakh rupees பே பண்ணி தான் ஆகணும். டோட்டலாக சொன்னால் 2,05,000 rupees. அப்போ அந்த 5,000 rupees ரீஃபண்ட் கிடையாது. பட் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் 2 lakhs கம்பல்சரியாக ரீஃபண்ட் தான். ஆனால் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருக்கணும். லாஸ்ட் இயரில் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் நான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே ரீஃபண்ட் ஆகிடுச்சு. யாருக்குமே ரீஃபண்ட் ஆகாமலாம் இல்லை. நாங்கள் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி கைட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா போன வருஷமே சொன்னது தான், நம்ம அகாடமியில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்ம அகாடமி மூலமாக ஃப்ரீ கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க.
தப்பாக பண்ணிடாதீங்க, ஏன்னா நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. நம்ம கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பல மாணவர்களுக்கு வந்து கைட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ண வச்சு அந்த செக்யூரிட்டி அமௌண்ட்டையும் நம்ம ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷமும் அதே விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்வோம். உங்களுக்கு அது கைட்லைன் வேணுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது கைட் பண்ணுவாங்க. ரைட் தென் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ்க்கான டீட்டெயில். இங்கே பாருங்கள், தனியாக உங்களுக்கு பாஸ் கொடுத்துட்டேன். இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி அமௌண்ட்டுக்கு ப்ளஸ் ஃபர்தராக டீட்டெயிலாக கூட ஆல் இண்டியன் கவுன்சிலிங்க்கும் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டேக் கேர் யூ ஹெல்த்.